வணக்கம். இப்போ 2ஆம் அதிபதி 11வது இடத்துல இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 11ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செஞ்சா எப்படி பணம் பார்க்கலாம் அப்படிங்கிற சிந்தனை உடையவர். சரிங்களா? இந்த ஜாதகர் வந்துட்டு 2ஆம் அதிபதி 11ல இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே என்ன பண்ணா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர். அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் லாப நோக்கத்தோட தான் செய்வார். நீங்க வந்து ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா, 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா ஒரு 50 ரூபாய் சேர்த்து வச்சு 150 ரூபான்றார். சரிங்களா? இப்ப அந்த பழைய பொருள் அந்த பழைய மார்க்கெட்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 600 ரூபாய் என்ன சொன்னாங்க, நீ போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அது 75 ரூபா வந்துச்சு அப்படின்னு 15 ரூபா போட்டுருவாரு. சரிங்களா? எந்த ஒரு செயலையும் லாப நோக்கத்தோட பார்ப்பார். சரியா? சிறந்த வியாபாரியாக இருப்பார். ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத கையாளுறதுல இவர் வந்து ரொம்ப டேலண்டடா இருப்பாரு. மூத்த சகோதரன் மீதுல வந்துட்டு இவருக்கு அதிகமா பாசம் இருக்கும். 2 பசங்க இருக்காங்க. இவர் நடுப்பையன் அப்படின்னா மூத்த சகோதரன் அண்ணன் மேல வந்துட்டு இவருக்கு அதிகமா பாசம் இருக்கும். தம்பி மேல அந்த அளவுக்கு பாசம் இருக்காது. சரிங்களா? அப்ப மூத்த சகோதரன் மேல அதிகமா பாசம் உடையவர். இளைய மனைவி மீது அதிகமாக பாசம் உடையவர். சரிங்களா? இளைய மனைவிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு வந்து நட்சத்திரம், சரிங்களா, என்ன சாரம் இருக்கு, எந்த கிரகம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இளைய மனைவி மோஸ்ட் ஆஃப் இருக்கு அப்படின்னா இளைய மனைவி மேல இவருக்கு வந்து அதிகமா பாசம் இருக்கும். சரியா? 2ஆம் அதிபதி 11வது இடத்துல இருக்கும்போது இளைய மனைவி இருக்குன்னா இளைய மனைவி மேலதான் இவருக்கு வந்து அதிகமா பாசம் இருக்கும். சரியா? மூத்த மனைவி மேல இருக்காது. தந்தைக்கும் மகனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப சண்டை ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? மகன் நான் இங்க கொடுத்திருக்கேன். ஜாதகர் வந்து பெண்ணா இருந்தா மகள்னு எடுத்துக்கோங்க, மகள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? தந்தைக்கும் மகனுக்கும் வந்துட்டு சண்டை அடிக்கடி இருக்கும். சரிங்களா? அப்ப 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி எங்க இருக்காருன்ட்டு பாருங்க. தேங்க்யூ.